டெக் ராயல் டேரி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா, இஸ்ரோடைய எக்ஸாம்ஸ்க்கான இன்டர்வியூ ஷெடியூல்ஸ் ப்ளஸ் வந்து செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் எப்போ நடந்துச்சுன்னா, லாஸ்ட் இயர் 2025 10வது மாதம் வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங் எஸ்சி ஆர்கிடெக்சர் உங்களுடைய போஸ்ட் கோட் வந்து BE007. ஸோ இதுதான் வந்து ஐசிஆர்பி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆர்க்கிடெக்சர் என்ற ஒரு போஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்டோடைய லிஸ்ட். ஓகே, மொத்தம் வந்து ஒரு 10 கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர், நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் அண்ட் டேட் ஆஃப் இன்டர்வியூ அண்ட் ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் இன்டர்வியூ வந்து 13/3/2026. ஸோ ஓகேவா, கம்மிங் மார்ச் மந்த், ஓகே, மார்ச் 13th வந்து இன்டர்வியூ டே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் பாருங்கள், உங்களுக்கு வந்து 8 AM கொடுத்துருக்காங்க. ஸோ 8 AMலேருந்து 9 AM வரைக்குமே உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம். ஓகே, ரிப்போர்ட்டிங் டைமை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 9 o'clock, பிஃபோர் 9 o'clock. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 1 hour வந்து டைம் கொடுப்பாங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம், ஒரு பயோ ஃபார்மு நீங்கள் அப்படி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்வியூ வந்து மேக்ஸிமம் வந்து 2 hours வந்து மேக்ஸிமம் கண்டக்ட் பண்ணுவாங்க. 8 AM நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. நான் என்னுடைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஓகேவா, 1 hour 50 minutes இருந்துச்சு. அதில் வந்து ஒரு 45 minutes வந்து சப்ஜெக்ட் நாலேஜை வந்து பற்றி கொஞ்சம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு 20 minutes வந்து கொஞ்சம் கேஷுவலாக ஜென்ரலாக வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்டர்வியூ எப்போவுமே நீங்கள் ரொம்ப பதட்டப்படாதீங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து போல்டாக சொல்லிவிடுங்க. ஸோ தெரியாததை தெரியாதுன்னு ஒத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக ரொம்ப இருக்கும். உங்களுக்கு இன்னும் இன்டர்வியூ கைடன்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னீங்கனாலும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறோம். இங்கே நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே வந்து நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.